பார்ட் 3 கண்டினியூஷன், பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டு வந்துடுங்க. சிஎஸ்கே லெகசினா என்ன சும்மா வாங்க, எத்தனை ஃபைனல்ஸு, எத்தனை மேட்ச் வின் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டாமினேஷனு, எப்போ இன்னும் 2008 எல்லாத்தையும் போட்டு புரட்டியிருக்கோம். இங்கே இல்லாமல் சாம்பியன்ஸ் லீக், T20 இதெல்லாம் இந்த கோவிட் குஞ்சான்ஸுக்கு எப்படி தெரியும்? அவனுங்கெல்லாம் சின்ன பசங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அவனுக்கு இந்த சுற்றி இருக்க ஹைப்பனால டோனி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தென் ஒரு விஷயத்தை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவாங்க. நோ மேன் இஸ் பிகர் தேன் அ டீம். ஓகேயா? இப்போ சன் டிவி இருக்குன்னா, சன் டிவி ஓனர் எவ்வளோ பணக்காரர், அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். சரியா? இங்கே பாருங்கள், என்னையும் சேர்த்து தான் இங்கே இருக்கிறவங்க எவ்வளோ தெளிவாக எவ்வளோ செமையாக வேலை செஞ்சாலும் சரி தான், உங்களால் கம்பெனிக்கு எவ்வளோ நல்லது நடந்ததாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே கம்பெனியோட எவனும் இங்கே பெருசு இல்லை. அதே மாதிரி தான் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டீம் நோபடி இஸ் அ பிகர் பிளேயர். ஓகே, டீம் இஸ் ஆக்சுவலி தி ஒன்லி பிக்கெஸ்ட் பிளேயர் இன் தி பிட்ச், இந்த ஃபீல்டு நீ களத்தில் இறங்கினா டீமு தான் பாஸு. சரியா? மற்றபடி எதுவுமே கிடையாது. உனக்கெல்லாம் அங்கே வேலையும் கிடையாது. உனக்கு வேல்யூ, யூ ஹாவ் அ லாட் ஆஃப் வேல்யூ, எஸ். பட் தென் நீயா டீமான வரும்போது டீமு தான். சரியா? நீ டோனியாரு இல்லை ஆகாலப்பட்ட சச்சின் டெண்டுல்கராரு, விவியன் ரிச்சர்ட்ஸாரு, ஸோ எவ்வளோ பெரிய அப்பா டக்கராக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே டீமு தான். சரியா? நீ இருக்கியோ இல்லையோ, டீம் வில் கோ. இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சதில் ஜஸ்பிரீத் பும்ரா இல்லைன்னு அதுக்கு முன்னாடி ஜஸ்பிரீத் பும்ரா பிஜிடி சீரீஸ் ஆஸ்திரேலியாவில் டாமினேட் பண்ணியிருந்தான். அவன் இல்லைன்னா இந்தியா டீம் அவ்வளோதான் நினச்சிட்டு இருக்கும் போது ஸ்டில் வி ஓன். அதுக்கு என்ன அர்த்தம்? தம்பி நீ இல்லைன்னா இன்னொருத்தன் வருவான், வரிஞ்சப்படுத்தி வருவான், நல்லா போடுவான். சரியா? டீம் ஹார்ட் ஒர்க் பண்ணிச்சுன்னா டீமுக்கானது கரெக்டான வேலைகள் செய்யும் போது டீமுக்கு கண்டிப்பாக கிடைச்சே ஆகும். சரியா? ஸோ எண்ட் ஆஃப் த டே நோ பிளேயர் இஸ் பிகர் தேன் தி டீம். ஓகேவா? அப்புறம் அதுதாங்க சிஎஸ்கே நம்ம என்றைக்குமே, அட்லீஸ்ட் நான் ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனாக எனக்கு எவ்வளோ கொடுத்துட்டாங்க, எவ்வளோ சந்தோஷங்க. 5 டிராஃபிங்க போதுங்க. என்னோடய சைல்ட்ஹுட்டு, என்னோடய விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ரொம்ப ரசித்து கிரிக்கெட் பார்த்தப்பெல்லாம் அந்த மஞ்சள் சொக்கா போட்டுட்டு ஸ்டேடியமில் நானும் மேட்ச்லாம் பார்த்துருக்கேன். ஐபிஎல் நம்ம என்ன தான் நாமக்கல்ல இருந்திருந்தாலும் எப்போது 10 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். சரியா? அடுத்ததில் கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த பார்ட்.